அனைவருக்கும் வணக்கம். நல்லதா பேசுறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். மழையெல்லாம் ஓரளவுக்கு நின்றுடுச்சு. கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாவே மழை இல்லைங்க. இப்போ நம்ம செடிகளுக்கு செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ கண்டினியூவா மழை பெஞ்சதுனால என்ன ஆகும்னா, உதிரி உதிரியா லூஸா இருந்த மண்ணெல்லாம் அப்படியே மழை பெஞ்சு 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 பார்த்தீங்கன்னா அப்படியே படிமானமா படிஞ்சு அப்படியே கெட்டியா இருக்கும். ஸோ அந்த லூஸா இருக்கிற மண்ணே இப்ப இருக்காது செடிகள்ல. அது போக பார்த்தீங்கன்னா அந்த செடியில இருக்க மண்ணுக்கும் அந்த க்ரோ பேக்குக்கும் சுத்தீரும் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் சுருங்கி போய் கேப் உண்டாயிருக்கும் பாருங்க. இந்த மாதிரி பாருங்க, அழுத்தி காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே பாறை மாதிரி இருக்குது மண்ணு. இப்போ அந்த லூஸா இருந்த மண்ணெல்லாம் ஒரு 10 நாளா மழை பெஞ்சதுனால கெட்டியாயிடுச்சு. இப்ப பாருங்க, இந்த மாதிரி கேப்பும் விட்டுருக்கும். ஸோ தொட்டி ஆகட்டும், க்ரோ பேக் ஆகட்டும் தனியா இருக்கும், மண்ணு தனியா இருக்கும். இந்த சமயத்துல நம்ம தண்ணி ஊத்தினாலோ உரம் கொடுத்துட்டு தண்ணி ஊத்தினாலோ எல்லாமே அந்த ஹோல்ஸ் வழியா மடன்னு வெளியே ஓடி வந்துடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம மண்ணை நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி நல்ல ஒரு கம்பியோ இல்லை ஒரு கூர்மையான ஒரு டூல் வச்சு நல்லா மண்ணை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எல்லாம் அடைக்கிற மாதிரி அந்த மண்ணெல்லாம் அந்த கேப்ல சொருகி விட்டுருங்க. அப்போ நம்ம ஊத்துற தண்ணி வெளியே போகாது. அந்த மண் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிக்கும். சரிங்களா? பாருங்க, இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிட்டு ரோஸ் பெஸ்டி முதல் உரம் மழை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு திட உரம் தான் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஒன்னா ரோஸ் பெஸ்டி கொடுங்க, இல்லையா உங்ககிட்ட இருக்க லிக்விட் ஃபார்ம்ல இல்லாம இருக்கிற திட உரம் பவுடர் ஃபார்ம்ல இருக்கிற உரம், ஏதாவது ஒரு உரம் உங்ககிட்ட இருக்கிறத நீங்க கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு நல்லா ஒரு 2 மக்கு தண்ணி ஊற்றிடுங்க. மண்ணெல்லாம் நல்லாவே காஞ்சி இருக்குது பாருங்க. அதனால தண்ணி வெளியே வராமையும் இருக்கணும். அதே சமயத்தில் எல்லா மண்ணுமே அந்த தண்ணியை உறிஞ்சிற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் நம்ம மழை முடிஞ்ச உடனே நம்ம செடிகளுக்கு செய்ய வேண்டிய முதல் வேலை. உரம் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம் செடிகளுக்கு. இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஊற்றின தண்ணி முழுவதுமே பாருங்கள் மண் அழகாக உறிஞ்சிக்கிச்சு. மேலே லைட்டாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க தண்ணியில். அப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செடிகள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும்.